சொல்லக்கூடிய மோட்சத்தை இனி பிறவாத நெறியை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகத்துக்கு ஒரு பாடல் இருக்கு. அந்த பாடல் பத்தி பார்ப்போம். கேதுக்குண்டான பாடல். அதாவது கேது கிரகத்தினால வரக்கூடிய தோஷங்களை நீக்கி அதனால அவருடைய உண்மைகளை அடைவதற்கு இந்த பாடல் உதவும். பாடல் எண் 96. கோமள வல்லியை அல்லியம் தாமரை கோயில் வைகும் யாமள வல்லியை ஏதம் இலாளை எழுதறிய சாமள மேனி சகலகலா மயில் தன்னை தம்மால் ஆமளவும் தொழுவார் எழுவாருக்கும் அதிபரே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாடல்ல கோமள வல்லி யாமள வல்லின்னு வருது இல்லையா? இந்த வள்ளி அப்படின்னு சொன்னா கொடின்னு அர்த்தம். கேதுவுக்கு கொடி அப்படிங்கிற அடையாளம் இருக்கு. வளைஞ்சு வளைஞ்சு சுத்தி இருக்கிறது. இங்க கோமளவல்லி யாமளவல்லி அப்படிங்கிற பெயர்கள் வருது இல்ல, இதெல்லாம் வந்து கேது அம்சமுடைய பெயர்கள். அடுத்து இப்படிப்பட்ட அபிராமி அன்னை, அதாவது கோமளவல்லியை அல்லியம் தாமரை கோயில் வைகும் யாமள வல்லியை ஏதம் இலாளை எழுதறிய சாமள மேனி சகலகலா மயில் தன்னை தம்மால் ஆமளவும் தொழுவார் எழுபாருக்கும் அதிபரே அப்படின்னு வருது. அப்போ அந்த எழுபாருன்னு சொன்னா நம்ம வந்து பிறவி கடலை வந்து சொல்லுவோம் 7 கடல் அப்படின்னு சொல்லுவோம். பழைய காலத்துல சொல்லுவாங்க 7 கடல் தாண்டி 7 மலையை தாண்டி உன் உயிர் வந்து மந்திரவாதி வந்து அடைச்சு வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது வந்து ஒரு சூட்சுமமான வார்த்தையாது. அது ஞானத்தின் பாதையில தெரியும். வள்ளல பெருமானுடைய ஒரு பாடல் இருக்கு. எல்லையில் பிறப்பு எனும் எழு கடல் கடத்தி என் அல்லலை நீக்கிய அருபெரும் ஜோதின்னு அவர் பாடுவார். இறைவனை பத்தி பாடும் பொழுது. அப்ப அந்த 7 கடல்ங்கிறது என்ன தெரியுமா? நம்ம உடம்புக்குள்ள 7 ஆதார சக்கரங்களை சொல்லுவாங்க. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞ, சகசராரம் சொல்லி 7 ஆதாரம் சொல்றோம்ல. இதுக்குள்ளதான் நமக்கு இந்த ஆன்மா வந்து பயணிக்கிற பாதைன்னு சொல்லுவோம். அப்ப இறைவன் இந்த 7 கடலை தாண்டி இறைவன் நமக்கு வந்து காட்சி கொடுப்பாங்கிறதா அதனுடைய சூட்சமம். அந்த எழுபாருக்கும் அதிபரைன்னு வருது இல்லையா? இது வந்து 7ங்கிறது கேதுவுடைய காரணம். அப்ப நம்ம என்ன சொல்றோம்? கேது வந்து பிறவாமையை கொடுக்குற, மோட்சத்தை கொடுக்குற கிரகம். நிறைய பேர் சொல்லுவாங்க கேது தசை நடக்கும்போது வாழ்க்கையில் பிடிப்பே வராது, மோட்ச சிந்தனை தான், உலக வாழ்க்கையை வெறுத்து ஒதுக்கணுங்கிற எண்ணம் தான் வரும், இதுலயே பற்றி இருக்காது, போதும்டா சாமி எண்ணம் வரும். அந்த கேதுவுடைய அற்புதமான தொடர்புகள் எல்லாம் அந்த வள்ளி கொடி அப்படிங்கிற அடையாளங்களும் இந்த எழுபாருக்கும் ஆதிபரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வரிகளும் முற்றிலும் கேதுவுடைய அற்புதமான அடையாளங்கள். அப்ப கேது தோஷத்தினால இருக்கிற பாதிக்கப்பட்டவங்க, கேது தசை நடக்கிறவங்க இந்த பாடலை படிக்கிறதுனால அவங்களுக்கு கேதுனால வரக்கூடிய எதிர்மறை பலன்கள் விலகி நன்மையான பலன்கள் நடக்கும் அப்படின்னு நம்பலாம்.